டிடி நெக்ஸ்ட் லெவல். கண்டிப்பாக அந்த டிடி ரிட்டர்ன்ஸ், அதுக்கு முன்னாடி படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும், செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சந்தானம் நம்மளுக்கு தெரியும், நண்பர் எல்லாம், அதெல்லாம் மீறி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரசிகன். நான் வந்து அப்படி தான் நான் வந்து ஒரு படம் பார்ப்பேன். ஸோ அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பர்சனல் பாண்டுன்றதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓரம் வச்சுருவேன். நான் படம் பார்க்கும்போது நான் ஒரு ரசிகனாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படி தான் நான் பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்கும் வகையில் ஒரு படத்துக்கும் மெனக்கெட்டு அந்த படம் வந்து வித்தியாசமாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, செகண்ட் பார்ட்டும் சரி ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரும் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. எஸ்பெஷலி சந்தானமோட பாடி லாங்குவேஜ், அவரோட டைமிங், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ட்ரெய்லரில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ஆர்யா, நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். என்னன்னா சந்தானம் படம் வேற யாரோ படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே, பட் இது என்னன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கூட அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட ஒரு ஆள் இருக்கும்போது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது இன்னும் பெட்டராகவே வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்யாவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். படத்தோட டைரக்டர் பிரேம், என்னன்னா சந்தானம் சொல்லியிருப்பார், இந்த 3 பேர் அவர் கூட ஒரு டீம் இருப்பாங்க, பிரேம், முருகன், சேது, எல்லாரும் இருக்கீங்க. ஸோ பேசிக்காக என்னன்னா, இப்போ இவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்கிறது வந்து மன்மோதன் அந்த டைம்லலாம் வந்து என்னன்னா, நான் சீன் பேசிடுவோம், பேசி முடிச்சுட்டு சந்தானம் கிட்ட ஓகே தான்ப்பா இது டைலாக் இதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கேஷுவலாக கேரவனுக்கு போவோம்ல, பார்த்தா தூரத்தில் ஒரு 3 பேர் நின்று பயங்கரமாக ஏதோ யோசிச்சுட்டே இருப்பானுங்க. யாரா இவனுங்க, யார் உள்ளே விட்டது, இவனுங்க பாட்டுக்கு ஒரு சைடில் நின்று ஏதோ பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நோட் பண்ணிட்டு நான் போயிட்டேன். திருப்பி ரிட்டர்னில் வரும்போது படத்தோட டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. யாரா இவனுங்க படத்தோட டைலாக்லாம் பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை கூப்பிட்டு, யார் இவனுங்க நம்ம டைலாக்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கேட்டோட தான் சந்தானம் சொன்னது, இல்லை சார் நம்ம டீம் தான், பசங்க தான், ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அன்னையிலேருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உழைப்பு அப்படியே இருக்கு, ஒரு துளி கூட குறையில. இந்த படம் வரைக்கும் அவங்க வந்து அந்த உழைப்பை வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதில் வந்து பிரேம் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி போன படமும் பண்ணார். நான் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வாழ்த்துக்கள் பிரேம். ரெடின் கிங்ஸ்லி, அவர் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து கோலமாவு கோகிலாலேருந்து தான் தெரியும், எனக்கு வந்து வேட்டை மன்னன்லேருந்தே தெரியும். அந்த படத்தில் வந்து இவரோட சீன்ஸுக்கு வந்து இவரோட டைலாக்ஸ்லாம் பார்த்துட்டு நெல்சன் கிட்ட சொல்லுவேன், டேய் நீ வேணா பாரு, ஒரு பெரிய காமெடினா வரப்போறாரு. நெல்சன் வந்து சிரிப்பான். இப்போ என்னன்னா, நெல்சன் எந்த படத்துலையுமே இவர் இல்லாமல் எடுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் த என்டையர் டீம் ஆஃப் தில்லுக்கு நெக்ஸ்ட் லெவல் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 2 அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க, நம்ம ரவீனா நடிச்சிருக்காரு, எல்லாருக்கும் கஸ்தூரி மேம், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எனக்கு படம் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், எனக்கு எல்லாமே ஓகே, காமெடி, மொட்டை ராஜேந்திரன் கலக்கியிருக்காரு, எல்லாமே ஓகே. ஆனால் எங்கள் டைரக்டர் கௌதம் மேனனை வந்து நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்றது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு விஷயம் மட்டும் சும்மா விட மாட்டவங்கள. பட் எனிவே வாழ்த்துக்கள். படம் வந்து வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.